மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். எனது தமிழ் தேசிய கொள்கையினையும் தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் என்ற ரீதியில் தன்னை எந்த பிரதான கட்சி தலைவர்களும் பேசுவதற்காக அழைக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் அழைத்தாலும் தான் செல்லப்போவதில்லை எனவும் தான் எடுத்த இந்த முடிவில் இறுதி வரை பயணித்தே தீருவேன் என தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வெற்றியை அல்லது இலக்கை உடைப்பதற்கு இப்போது பல சக்திகள் இறங்கியுள்ளன. இந்த நபர்களினால் இன்னும் சில தினங்களில் அல்லது தேர்தலுக்கு முதல் நாளிலோ என்னை பற்றி துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்படலாம். நான் தேர்தலில் இருந்து ஒதுங்கிவிட்டேன் என்று கூட அவர்கள் துண்டு பிரசுரங்கள், காணொளிகளை வெளியிடக்கூடும். இவை எதையும் மக்கள் நம்ப வேண்டாம். தமிழ் மக்களுக்கு நான் ஒன்று கூறுகின்றேன், நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. விருப்பு வாக்கு விருப்பு தேர்வு என்கின்ற விடயத்தில் பலர் மக்களை குழப்பமடைய செய்து வருகின்றனர். மக்களாகிய நீங்கள் எனது சங்கு சின்னத்திற்கு மட்டும் ஒரு புள்ளடி இடுங்கள், அவ்வளவுதான். இன்று இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் எங்கள் விடுதலை போராட்டத்தில் அகிம்சை ரீதியிலான, ஆயுத ரீதியிலான, ராஜதந்திர ரீதியிலான செயற்பாட்டிலே கூர்மை பெற்ற போது எல்லோருமே இதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே தவறு விட்டிருக்கின்றார்கள். இலங்கை மட்டும் எங்களை ஏமாற்றவில்லை, இந்தியாவும் எங்களை ஏமாற்றி இருக்கின்றது. இறுதிப் போரில் இனப்படுகொலையை செய்வதற்காக பல நாடுகள் இலங்கைக்கு துணை போயிருக்கின்றன. எனவே அவர்கள் அனைவருக்கும் ஒரு மனச்சாட்சி இருக்கின்றது. இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வினை தமிழர்களுக்கு வழங்க அவர்கள் தவறி இருக்கின்றார்கள். அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய உரிமை வடக்கு கிழக்கு மக்களுக்கு இருக்கிறது. அதை ஒரு ஜனநாயக வடிவமாக நாங்கள் காட்ட இருக்கின்றோம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளராக நான் வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. வேட்பாளராக என்னை தெரிவு செய்வதற்கு முன் நானே 2 பேரை வேட்பாளர்களாக முன்மொழிந்தேன். இறுதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டதன் காரணமாக நான் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் அரசு கட்சியில் இருந்து வேறு அரசியல் கட்சியில் போட்டியிடுவது தமிழ் அரசு கட்சியை விட்டு விலகி செல்வதாக கருதப்படலாம். நான் இன்னும் ஒரு கட்சியில் அங்கத்துவம் பெறவில்லை. இப்பொழுதும் தமிழ் அரசு கட்சியில் தான் இருக்கின்றேன். நான் தமிழ் தேசிய கொள்கை உடையவன். கட்சியின் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதே போன்று எனது தமிழ் தேசிய கொள்கையினையும் கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி 10 நாட்களில் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம். தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு. அடுத்த வாரம் தெரிவு செய்யப்படவுள்ள புதிய ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து 10 அல்லது 12 நாட்களில் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு 35 நாட்களுக்கு பின்னர் நாடாளுமன்றம் தேர்தலை நடத்த முடியும். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு 66 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் புதிய ஜனாதிபதி தற்போதைய நாடாளுமன்றத்தின் பதிவு காலத்தை அதன் ஆயுட்காலம் முடியும் வரை தொடரலாம். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறுத்தப்பட வேண்டும். தேர்தலுக்காக நாடு முழுவதும் 13,417 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தேர்தல் நடவடிக்கைகள் இதுவரை அமைதியாக முறையில் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகம் கணிசமான அளவில் இடம்பெற்றுள்ளதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவும்
அமைச்சரவையும் மிகவும் ஒழுக்கமற்ற முறையில் செயற்பட்டுள்ளன. இது மிகவும் மோசமான முன்னுதாரணமாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது தொடர்பான தமிழரசு கட்சியின் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. சத்தியலிங்கம் அறிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது தொடர்பான இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பானா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் கூடிய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான குழு கட்சியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை கால தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கான ஒழுங்குகள் குறித்து அவருடன் பேசி தீர்மானிப்பது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எதிர்வரும் 16ஆம் தேதி மீண்டும் கூடும் தேர்தல் தொடர்பான குழு மேற்படி விடயங்கள் குறித்து முன்னேற்ற மூளாய்வை செய்து அது பற்றி மக்களுக்கு அறிவிக்கும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பானா சத்தியலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடினமாக வென்ற வெற்றிகளை பாதுகாப்பது இலங்கைக்கு முக்கியமானது. சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தல். எதிர்வரும் தேர்தலின் பின்னரே இலங்கை தொடர்பான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் 3வது மீளாய்வு இடம்பெறும் என சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் ஜூலி கொசாக் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் அல்லது மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலை திட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம். அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் மிக மோசமான நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு வேலை திட்டங்களின் நோக்கங்களை அடைவது ஒரு முக்கிய படியாகும். இலங்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இருந்த போதிலும் நாடு இன்னும் நெருக்கடியிலிருந்து மீளவில்லை எனவும் ஜூலி கொசாக் தெரிவித்துள்ளார். கடினமான வென்ற வெற்றிகளை பாதுகாப்பது இலங்கைக்கு முக்கியமானது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். MA சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம் தாக்கல் செய்த மனு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளரை நீதிமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை முன்னிலையாகுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலத்திரனியல் விசா முறை தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால உத்தரவை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம் மற்றும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் இலத்திரனியல் விசா முறையை அமல்படுத்துவதை தடுக்கும் உத்தரவை அண்மையில் பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்தில் காணி வாங்க வந்தவருக்கு நடந்த விபரீதம். கனடா நாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்தில் காணி வாங்குவதற்காக வந்தவரின் 85 லட்சம் ரூபாய் பணம் காணி தரகரால் அபகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட நபர் ஒருவர் கனடா நாட்டில் வசித்து வருகின்றார். அவர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் காணி ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காக சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார். அவருக்கு குறித்த காணியை கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த காணி தரகர் ஒருவரே காணியை அடையாளம் காட்டி காணி உரிமையாளருடன் பேச்சுக்களையும் நடாத்தியுள்ளார். அதனை அடுத்து காணியை கொள்வனவு செய்வதற்கு 85 லட்சம் ரூபாய் பணத்தினை ரொக்கமாக தயார் செய்திருந்தார். அந்த பணத்தினை கனடா வாசி தன்னுடன் வைத்திருந்தார். அவர் அசந்த நேரம் பார்த்து காணித்தரகர் 85 லட்சம் ரூபாய் பணத்தினை அபகரித்து கொண்டு தலைமறைவாகியுள்ளார். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபரால் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமிழர்களை சீண்டாமல் இருக்க வேண்டும். மத்திய அரசுக்கு கனிமொழி MP அறிவுறுத்தல். மத்திய அரசும் மத்திய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதை சீண்டாமல் இருக்க வேண்டும் என திமுக MP கனிமொழி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நேற்று முன்தினம் கோவையில் நடைபெற்ற சிறு குறுந்தொழில் அதிபர்கள், ஹோட்டல் அதிபர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக MLA வானதி சீனிவாசன் ஆகியோரும் முக்கிய பங்கேற்பாளர்களாக கலந்து கொண்டனர். அப்போது ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் அன்னபூர்ணா சீனிவாசன் பேசுகையில், நிதியமைச்சர்
நிர்மலா சீதாராமனிடம் உணவுப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரிகள் பற்றி தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தார். ஸ்வீட்டுக்கு 5%, காரத்திற்கு கூடுதல் வரி, பிரெட்டன் பன்களுக்கு வரி இல்லை, ஜாம் போன்ற பொருட்களுக்கு 18% வரையில் ஜிஎஸ்டி வரி உள்ளது, அதனை முறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இந்த நிகழ்வு வீடியோ வாயிலாக சமூக வலைத்தளத்தில் வைரலானது. மேலும் உணவுப் பொருட்களுக்கான ஒவ்வொரு ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருப்பது பேசுபொருளாக மாறியது. இது குறித்து நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அவர் ஜனரஞ்சகமாக பேசியதால் அனைவரும் சிரித்தனர். இது போன்ற விமர்சனங்கள் குறித்து நான் கவலைப்படுவதில்லை என தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் பேசுபொருளாக மாறியதை அடுத்து அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் இன்று கோவை நட்சத்திர ஹோட்டலில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரினார். இன்று நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு கோரிய வீடியோ அதேபோல சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியானது. இந்த தொடர் நிகழ்வுகள் குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற நிலையில் ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி இன்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவில் ராகுல் காந்தி கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு. இந்திய நாட்டில் மத சுதந்திரம் குறித்து அண்மையில் அமெரிக்காவில் ராகுல் காந்தி கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக ஆதரவு பெற்ற சீக்கிய அமைப்பினர் சிலர் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியின் இல்லத்திற்கு எதிரே கூடி பேரணி நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட பாஜக ஆட்சியில் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் ராகுல் காந்தி தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோருகின்றனர். ராகுல் காந்தி அவரது 3 நாள் அமெரிக்க பயணத்தின் போது இந்தியாவில் நடக்கும் போராட்டம் அரசியலை பற்றியது அல்ல என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஒரு சீக்கியராக அவர் இந்தியாவில் தலைப்பாகை அணிய அனுமதிக்கப்படுவாரா அல்லது சீக்கியராக இருக்கும் அவர் கையில் காப்பு அணிய அனுமதிக்கப்படுவாரா என்பதுதான் இப்போது இந்தியாவில் பெரிய பிரச்சனையாக உள்ளது. அது அவருக்கு மட்டுமல்ல, எல்லா மதத்தினருக்கும் இதே நிலைதான் என்று பேசியிருந்தார். அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசிய இந்த கருத்துக்கள் இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் ராகுல் காந்தி வெளிநாட்டில் தேச விரோத கருத்துக்களை வெளியிடுவது வழக்கம்தான் என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி காந்தியின் கருத்து கெட்டது என்றும் ஆபத்தான கதைகளை வெளிநாடுகளில் அவர் பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பிரித்தானியாவில் 10,000க்கு மேற்பட்ட நோயாளர்களை மீண்டும் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். பிரித்தானியாவில் அண்மையில் இரத்த பரிசோதனைகளை மேற்கொண்ட 10,000க்கும் மேற்பட்டவர்களை மீளவும் தொடர்பு கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வர இருக்கும் வாரத்தில் அவர்களை தொடர்பு கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெட்ஃபோர்ட்ஷியா ஹாஸ்பிட்டல் NHS அறக்கட்டளை சமீபத்தில் அதன் இரத்த பரிசோதனை இயந்திரம் ஒன்றில் காணப்பட்ட பிரச்சினை ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த இயந்திரம் லூட்டன் மற்றும் டன்ஸ்டபிள் பல்கலைக்கழக மருத்துவமனையில் HbA1c இரத்த பரிசோதனைகள் மற்றும் நீரிழிவு நோய்க்கான சோதனைகளை மேற்கொள்கிறது. இந்த நிலையில் இந்த பரிசோதனையின் பெறுபேறுகள் நோயாளிகளுக்கு கவலையான முடிவுகளை வெளிப்படுத்தி இருக்கலாம் என கூறப்பட்டது. இதன் விளைவாக குறித்த இயந்திரத்தை சீரமைத்துள்ள நிலையில் மீண்டும் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நோயாளிகளுக்கு அழைப்பை மேற்கொள்ள உள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர். நேட்டோவுடன் போர் ஏற்படலாம், மேற்கு நாடுகளுக்கு விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை. ரஷ்ய இலக்குகளை தாக்குவதற்கு நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு மேற்கு நாடுகள் அனுமதிப்பது தனது நாட்டிற்கும் நேட்டோவிற்கும் இடையிலான போரை குறிக்கும் என்று விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்பது தொடர்பில் அமெரிக்க மற்றும் பிரித்தானிய அமைச்சர்களும் உக்ரைன் ஜனாதிபதி வொலடிமிர் ஜெலன்ஸ்கியும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து புட்டினின் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. ரஷ்ய தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர்,
போரின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்படி கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், மோதலின் தன்மை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களின் அடிப்படையில் பொருத்தமான முடிவுகளை எடுப்போம் என கூறியுள்ளார். ஜெலன்ஸ்கி பலமுறை மேற்கு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து போருக்கு உதவுவதற்காக அதிக ஆயுதங்களை வழங்குமாறும் மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். ஆனால் மேற்கு நாடுகள் ஆயுதங்களை வழங்குவது நேட்டோ போரில் ஈடுபதான சாத்தியத்தை உருவாக்குவதாக புட்டின் கூறியுள்ளார். இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று வீதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.